நான் திருநெல்வேலி மாவட்டம். என் பொண்ணு 18 வயசு முடிஞ்சு 2 நாள் தான் ஆச்சு. 18வது வயசை நாங்கள் சிறப்பாக கொண்டாடணுன்ட்டு லண்டனில் சேர்த்து படிக்க வச்சோம். என் பொண்ணு லண்டனில் படிச்சுட்டு இருந்த பொண்ணை 18 வயசு முடித்த உடனே அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு 25 வயசு பையன் 18 வயசு முடிஞ்ச ஒரே நாள் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2வது நாள் இங்கே அவங்க இன்னைக்கு 4வது நாள் பொண்ணை எங்கள் கண்ணில் காட்டலை, கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நிற்கிறாங்க. பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் நிற்கிறாங்க. நாங்கள் போய் பொண்ணை எங்கள் கண்ணில் காட்டுங்கன்னு கேட்குறோம். ஆனால் பொண்ணை காட்டாமல் அவங்க ஆளுங்களே அவங்கள அடிச்சுக்கிறாங்க, அவங்களே போய் இது பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு பொண்ணை காட்ட மாட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, அந்த பையன் பல பொண்ணுங்க வாழ்க்கையில் விளையாண்டு இருக்கான். வீடியோஸ் அவ்வளோ வீடியோஸ் இருக்கு. அவன் எக்கச்சக்கமா விளையாண்டுருக்கான். அவன் 25 வயசு, என் பொண்ணுக்கு 18 வயசு முடிஞ்சு 2வது நாள் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கோம். யாரோ கஷ்டப்பட்டு காலேஜ் முடிச்சு இது பண்றாங்க. நான் லண்டன்ல போய் காலேஜ் சேர்த்து விட்டுருக்கேன். என் பொண்ணை காலேஜ் படிக்க விடாம கூட்டிட்டு என் பொண்ணை வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு குடும்பமா சேர்ந்து வேலை செய்யறாங்க. என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தி கொடுங்க. நான் பொண்ணை பார்க்கணும்னு கேட்கிறேன். பொண்ணை கண்ணில் காட்ட மாட்டாங்க. பொண்ணை கண்ணில் காட்ட வைக்கல. எப்படியாச்சும் இந்த வீடியோ பாருங்க. எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையில இருக்கான்னு பாருங்க. நான் சேஃபா காட்ட முடிஞ்சதை தான் காட்டேன். காட்ட முடியாத இங்க பாதிக்கப்பட்டவங்க தான் இதை என்கிட்ட கொடுத்தாங்க. பிரச்சனை 2 நாளா போயிட்டு இருக்கு.